இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம காஜாவும் அப்புறம் பட்டனும் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கேன் 2 இடத்துல. நான் வந்து 2 பட்டனுக்காக இந்த ஹோல் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கீழே வந்து ஹோல் எதுவுமே போடாமல் நான் ஒரு பட்டன் மட்டும் டிசைனுக்காக பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒயிட் கலரில் நூல் எடுத்துக்கலாம். உங்களோட ட்ரெஸ் வந்து என்ன கலரில் இருக்கோ நீங்கள் அந்த கலரில் நூல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இல்லைனா அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நமக்கு பட்டன்ஸ் வந்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு காஜா தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த காஜாவுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம டபுளாக போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? டபுளாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து எடுத்துக்கணும். ஒன்றா சேர்த்து எடுத்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்து ஊசி இருக்கும் கண்டிப்பாக. அந்த நம்ம தைக்கிறதுக்கு நார்மலான ஊசி இருக்குல்ல, அந்த ஊசியில் வந்து இந்த நூலை வந்து கோர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்படி நம்ம நூலை வந்து கோர்த்து எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து நம்ம 2ஆக போட்டோம்ல, இது வந்து நம்மளுக்கு 4ஆக கிடைக்கும். 4 பார்ட்டிஷனில் நம்மளுக்கு நூல் கிடச்சதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு எடுத்து வச்சதுக்கப்புறமா கீழே வந்து நாட் போட்டுக்கணும். நம்ம தைக்கும்போது துணியிலேருந்து வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2, 3 நாட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ டைட்டாக நம்மளுக்கு நாட் போட்டால் கீழே வந்து துணியிலேருந்து வராதோ அந்த அளவுக்கு நம்ம நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழே உள்ள கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்கும். அந்த பிசுறை வந்து லைட்டாக நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஊசியை வந்து நம்ம அந்த ஹோல் வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல ட்ரெஸ்ஸில், அதில் உள் பக்கமாக இருந்து வெளிப்பக்கமாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒன் சைடாக நம்ம அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அந்த வளைவெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து 2 தடவை நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அதே மாதிரி சுற்றி எடுத்துட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஒரு நாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் அது பக்கத்தில் ஒட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் அதே மாதிரி 2 நாட் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு நாட் கூட ஓகேவாக தான் இருக்கும். நீங்கள் 2 நாட் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த வளைவு எல்லாமே இருக்குல்ல, நல்லா சுற்றி ரவுண்டாக இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு ஃபில் பண்ணணும். கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காஜால உள்ள அந்த வரி வரியாக இருக்கும். நம்ம ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த வரி வரியாக அழகாக பின்னிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த ஊசியை வச்சு பின்னிக்கலாம். அதுக்கப்புறமா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஹோல் வந்து எந்த அளவுக்கு போடணும்னா, நமக்கு கையில் பட்டன் வச்சுருப்போம்ல, அந்த பட்டன் அளவுக்கு 3/4 வாசி அளவுக்கு நம்ம வந்து இந்த ஹோல் வந்து சிசர் வச்சோ, இல்லை அப்படின்னா இந்த ஸ்மால் கட்டர் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம படிப்படியாக அந்த நூலை வந்து சுற்றி சுற்றி நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து அழகா வரி வரியாக கொஞ்சம் கிடச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டு அதாவது கொஞ்சம் அந்த எண்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைவில் வந்து எண்டு பார்ட் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே நம்ம 2 நாட் போடுவோம். நீங்கள் வந்து அதில் வந்து 3 நாட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வராது அந்த நூலெல்லாம். சரிங்களா? நீங்கள் நூலை வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சில கிளாத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பூனம் கிளாத்து. இப்போ நான் தைக்கிறது வந்து பூனம் கிளாத்தாக இருக்குது. அதில் வந்து பிசுறு வந்து நிறைய இருக்கும். நம்ம நார்மல் காட்டன் கிளாத்தை விட பூனம் கிளாத்தில் வந்து பிசுறு வந்து நிறையா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பத்தியெல்லாம் இருக்கும் வீட்டில், அதை வந்து நம்ம லைட்டாக ஃபயர் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் பிசுறு பிசுறாக கிளாத் இருக்கோ அதில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த கிளாத்தில் அமுங்கி போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது பிசுறான கிளாத்து. நீங்கள் சிசர் வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹோல் வழியாக நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நூல் வச்சு அழகாக வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பை அழகாக நம்ம இந்த மாதிரி பின்னி எடுத்திருக்கோம். சரிங்களா? பின்னி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட் போர்ஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரவுண்டாக நல்லா அழகாக பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஊசி இருக்குல்ல, அதை வந்து உள் வழியாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாத்தை உள் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, துணியை திருப்பிக்கோங்க.
துணியை திருப்பினதுக்கப்புறமா கீழே நம்ம வந்து நாட் போடணும். ஏதாவது ஒரு பக்கத்தில் குத்திட்டு ஒரு 3 தடவை நாட் போட்டுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துட்டு கொஞ்சமாக கிளாத்தை வந்து அதில் அதாவது அந்த ஊசியில் உள்ள அந்த நூல் இருக்குல்ல அதை கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த காஜா வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அடுத்து ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கீங்கள அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ள ஹோலுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம நூல் எடுத்தோம். அதே மாதிரி நீங்கள் 2ஆ நூல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஊசியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 4 பார்ட்டிஷனாக கிடைக்கும். அதே மாதிரி சேம் ப்ராசஸை தான் தைக்கும்போது நம்மளுக்கு நூல் வெளியில் வராத அளவுக்கு நம்ம வந்து கீழே நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஹோலை நம்ம எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி 2ஆவது ஹோலையும் நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பட்டன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த ஹோலை வந்து நம்ம எங்கே பட்டன் வைக்கணுமோ அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணல. நீங்கள் வந்து இந்த பட்டன் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கம் வந்து கீழேயும் அப்புறம் ஒரு குழி மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் மேலேயும் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தடவி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த பட்டன் மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு. மோஸ்ட்லி பட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ளாட்டாக உள்ள பக்கத்தை நம்ம கீழே வச்சுக்கலாம். சரிங்களா? கீழே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அந்த நூலெல்லாம் நம்ம முதல்ல ப்ராசஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதே மாதிரி இந்த பட்டனுக்கும் நம்ம வந்து பண்ணிக்கணும். சரிங்களா? பண்ணிவிட்டு பட்டனில் வந்து 4 ஹோல் இருக்கும். அந்த 4 ஹோலில் ஃபஸ்ட்டு ஹோலில் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அப்புறம் 2ஆவது ஹோலில் இருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹோலில் ஒரு தடவை 2ஆவது ஹோலில் இன்னொரு தடவை அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 தடவை பண்ணிக்கோங்க. பட்டன் சுற்றி நீங்கள் 3 தடவை பண்ணால் தான் பட்டன் வந்து பிஞ்சு வெளியில் வராது. இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி இன்சர்ட் பண்ணி எக்ஸிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பட்டன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பட்டனில் இன்சர்ட் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பட்டனை. அதே மாதிரி நம்ம எப்படி அந்த காஜாவுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பேக்கில் திருப்பிக்கோங்க. பேக்கில் திருப்பிட்டு ஊசி வந்து ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நூல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே அட்டாச் பண்ணிவிட்டு கூட நாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நூலை கட் பண்ணும்போது கொஞ்சோண்டு நூல் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது பிசுறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பட்டனுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக உள்ள பட்டன் மட்டும் நான் காஜா வைக்காமல் சும்மா நார்மலாக டிசைனுக்காக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.